ஒழுங்கின் படி இல்லாத ஞானஸ்நானம். இன்னைக்கு மனம் திரும்பி இருக்கியா? விசுவாசம், மெய்யான விசுவாசம் உனக்குள்ள இருக்குதா? இது தெரியாமலே போட்டு தண்ணியில போட்டு முக்கிறது, ஞானஸ்நானம் கொடுக்கறது. எனக்கு எத்தனை பேர் அன்னைக்கு வாழ்க்கை இப்படி இருக்கு தெரியுங்களா? ரட்சிக்கவே படல, பழைய சுபாவம் மாறல, எத்தனையோ இன்னும் விட்டு தொலைக்காத எத்தனையோ காரியங்கள் இன்னும் பின்தொடர்ந்து அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. ஆனா ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு. இதெல்லாம் அஸ்திபாரம் இல்லாத கட்டிடங்கள் போல ஒரு நாள் நிச்சயமா பெருமழை வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதும் பொழுது அந்த வீடு அழியும். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் ஆழமாய் தோண்டி அஸ்திபாரத்தை போட்டு தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். சீஷன் என்பவன் புத்தியுள்ள மனுஷன்.